இந்தியாவை மிஞ்சும் வளம் ட்ரம்ப் பேச்சை ஜெலன்ஸ்கி மதிக்காததற்கு காரணம் இதுதான். உக்ரைனில் உள்ள கனிம வளங்கள் பாதியை அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டிருந்தார். இதற்கான ஒப்பந்தத்தில் இப்போது வரை ஜெலன்ஸ்கி கையெழுத்து போடவில்லை. காரணம், உக்ரைனிடம் இருக்கும் இயற்கை வளங்கள் தான் இந்தியாவை விட அதிகமாக இது இருக்கிறது. எனவே உக்ரைன் யாரிடம் அடிப்படைய வேண்டிய அவசியமில்லை. ஆகவேதான் ஜெலன்ஸ்கி ஆட்டிடியூட் காட்டுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த வாரம் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு ஜெலன்ஸ்கி வந்திருந்தார். ஏற்கனவே பேசியபடி உக்ரைனில் உள்ள கனிம வளத்தில் பாதியை அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டும். இதற்கான ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்து இடுவதற்காகத்தான் வந்திருந்தார். ஆனால் ட்ரம்பும் துணை அதிபர் ஜேடி வான்ஸும் சேர்ந்து கொண்டு அப்படி ஜெலன்ஸ்கியை திட்டிவிட்டனர். இதனால் கடுப்பான ஜெலன்ஸ்கி அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. ஜெலன்ஸ்கியின் இந்த செயல் இரண்டு விதமாக விமர்சிக்கப்பட்டது. ட்ரம்ப் என்ன பேசியிருந்தாலும் அவருடன் சமாதானமாக போயிருக்க வேண்டும் என்றும், இத்தனை நாட்களாக அவர்தானே நமக்கு ஆயுத உதவிகளை செய்து வருகிறார், அவரை பகைத்து கொண்டால் ஆயுதங்கள் எப்படி கிடைக்கும் என்ற கேள்வியும், ரஷ்யாவுடன் எப்படி மல்லு கட்டுவது என ஒரு சரார் கேள்வியும் எழுப்பினார். மற்றொரு பிரிவினர், ட்ரம்ப் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, அவர் இல்லை என்றால் நம்மால் சமாளிக்க முடியாதா, ட்ரம்புக்கு தான் நாம் தேவை, நமக்கு ட்ரம்ப் தேவையில்லை என்றும் பேச தொடங்கினர். இரண்டு கருத்துகளும் வெவ்வேறு விதங்களாக சொல்லப்பட்டாலும் கடந்த 2022 ஆண்டு போர் தொடங்கியதிலிருந்து இன்று வரை சுமார் $48.5 பில்லியன் அளவுக்கு அமெரிக்கா உக்ரைனுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறது. இது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களின் ஆண்டு வருமானத்திற்கு ஈடான தொகை. இவ்வளவு நிதி இருந்தால் மேலும் இந்திய ராணுவத்தினுடைய 8 மாத செலவுகளுக்கு போதுமானதாகவும். எனவே முதல் தரப்பினர் சொன்ன விஷயம் சரிதான். அதே போல உக்ரைனில் அரிய வகை கனிமங்கள் இருக்கின்றன. உலகில் கிடைக்கும் 50 அரிய வகை கனிமங்களில் 23 உக்ரைனில் தான் இருக்கிறது. இதன் மதிப்பு சுமார் $15 டிரில்லியன். அதாவது இந்தியாவின் ஜிடிபியை விட 3 மடங்கு இது அதிகம். இவ்வளவு நிதியை வைத்து இந்தியாவுக்கு 26 ஆண்டுகளுக்கு தேவையான பட்ஜெட்டை போட முடியும். 200 ஆண்டுகளுக்கு ராணுவ தேவையை சமாளிக்க முடியும். சுருக்கமாக சொல்ல போனால் சீனாவினுடைய பொருளாதாரத்திற்கு சமமான தொகை இது. அப்படி என்னதான் இருக்கிறது உக்ரைனில் என்று கேட்டீர்கள் என்றால், பெரிலியம், லித்தியம் மற்றும் கிராஃப்ட், டைட்டானியம், மெக்னீசியம், இரும்பு, யுரேனியம் மற்றும் டைட்டானியம் ஆகியவை அதிக அளவில் இங்கு இருக்கிறது. உலகின் கிராஃப்ட் இருப்புகளில் 4% உக்ரைன் கொண்டுள்ளது. மெக்னீசியம் இருப்புகளில் 1.6%, இரும்பு இருப்புகளில் 1.5%, யுரேனியம் இருப்புகளில் 2%, டைட்டானியம் இருப்புகளில் 7% உக்ரைன் வைத்திருக்கிறது. இவ்வளவு வைத்துக் கொண்டு எதற்காக அமெரிக்காவிடம் கையேந்த வேண்டும் என்ற கேள்வி என இரண்டாவது தரப்பினர் கேள்வி எழுப்புகின்றனர். எனவே தான் ஜெலன்ஸ்கி ட்ரம்புக்கு பிடி கொடுக்காமல் முறுக்கிக் கொண்டு இருக்கிறார். அது மட்டுமல்லாது பிரிட்டன் தலைமையில் சில ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுத உதவியை செய்து முன்வந்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.